السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. கண்ணியத்திற்கும் பாசத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் புனிதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒவ்வொரு நாளும் இஸ்லாத்தை சார்ந்த, நம்முடைய ஷரியத்தை சார்ந்த, சட்டத்திட்டங்களை சார்ந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மால் முடிந்தவரை அல்ஹம்துலில்லாஹ் சுருக்கமாக தெளிவாக நாம் பார்த்து வருகின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நேற்றைய வீடியோவில் குளிப்புடைய சட்டத்திட்டங்களை நாம் ஆரம்பித்தோம். பேசிக்காக ஒரு மனிதன் குளிப்பு கடமையாகிவிட்டால் அவனுக்கு மிக அவசியமான வாஜிபான 3 விஷயங்களை நாம் பார்த்தோம். அந்த 3 விஷயங்களும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அடுத்து அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு குளிப்புடைய சுன்னத்தான காரியங்கள் என்ன? நம்ம அந்த 3 விஷயங்களை செஞ்சாலே நமக்கு குளிப்பு கடமை நீங்கிருங்க. இருந்தாலும் இந்த சுன்னத்தான விஷயங்களோடு நாம் சேர்த்து குளிப்புடைய கடமையை, குளிப்புடைய அந்த செயலை நாம் நிறைவேற்றும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு கம்ப்ளீட்டாக, முழுமையாக நமக்கு நன்மைகளை எழுதுவாள். இன்னொரு புறத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தையும் ஹயாத்தாக்கிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். இப்போ பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ், குளிப்புடைய சுன்னத்துகள் கிதாபுகளிலே சுருக்கமாக 14 சுன்னத்துகளை எழுதுகிறார்கள். ஒதுவுடைய சுன்னத்தை நம்ம பார்த்தோம், 18 சுன்னத்து என்பதாக. குளிப்புடைய சுன்னத்துகளில் 14 சுன்னத்துகளை நமக்கு இமாமுகள், நம்முடைய உலமாக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்போ ஆரம்பமாக பாருங்க, இப்போ பொதுவாக இந்த உதுவுடைய சுன்னத்தும் சரி, குளிப்புடைய சுன்னத்தும் சரி, கொஞ்சம் பார்க்க ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். நம்ம அதை பெருசாக நம்ம திங்கிங் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு எப்பவும் நம்ம பண்ணுற மாதிரி தஸ்மியா, பிஸ்மில்லாவை ஓதிக்கணும். முதல்ல நாம் அந்த குளியலை ஆரம்பிப்பதற்கு முன்பு, நம்முடைய ஆடைகளை நாம் கலட்டுவதற்கு முன்பு, நம்முடைய மறைவிடத்தை நாம் திறப்பதற்கு முன்பு நாம் என்ன செய்யறதுங்க? பிஸ்மில்லா என்பதாக நாம் ஓதிக்கொள்வது. ஏன் தெரியுமா? எல்லா காரியங்களுக்கும் பிஸ்மில்லா முக்கியம் நாம் சொல்லியிருக்கிறோம். இதில் மட்டும் அல்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி அறிவிப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா ஸலாத்த லிமன் லா வுதுஅ, தொழுகை என்பது வுது இல்லாதவனுக்கு தொழுகை என்பது இல்லை. அதே போல லா வுதுஅ லிமன் லம் யதுகுர் இஸ்மல்லாஹி தஆலா அலை, எந்த ஒரு மனிதன் பிஸ்மில்லா கூறாமல் வுது செய்கின்றானோ அப்படிப்பட்டவனுடைய வுது கம்ப்ளீட் ஆனதாக ஆகாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. அதனால இன்ஷா அல்லாஹ், வுதுவாக இருக்கட்டும், குளியலாக இருக்கட்டும், ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம பிஸ்மில்லா என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்லிவிடுவது. இரண்டாவது பாருங்க, அந்நிய்யா, நீயத்து செய்வது. பொதுவாக எல்லா காரியத்துக்கும் நீயத்து இருக்கு. இப்போ நாம எந்த குளியலை நாம குளிக்கின்றோமோ, உதாரணமா நாம சும்மா ஒரு பொதுவாக ஒரு நம்முடைய உடம்பு கொஞ்சம் கசகசன்னு இருக்கு, அழுக்காக இருக்கு, அதுலேருந்து நான் சுத்தமாகறேன்னு சொல்லி நியத்து செஞ்சுக்கலாம். இல்லைனா நான் குளிப்பு கடமையாக இருக்கிறேன், நான் இதிலிருந்து சுத்தம் பெறுகின்றேன் என்பதாக நாம நியத்து செஞ்சுக்கலாம். அல்லது நம்ம எந்த ஒரு காரியத்துக்காக நம்ம குளிக்கிறோமோ அந்த ஒரு நியத்தை நாம இன்ஷா அல்லாஹ் செய்து கொள்வது. ஏன்னு சொன்னா, நியத்து செய்து ஒரு காரியத்தை செய்வது இருக்கே, லி அன்னஹு குர்பத்துன், அது மிகவும் கபூல் ஆகுவதற்கு ஒரு ஏற்றமான விஷயம். ஒரு வகையில பார்த்தா இந்த பிஸ்மில்லா சொல்வதும் சரி, நியத்து செய்யறதும் சரி, அது ஒன்றாகத்தான் இருக்கும். ஏன்னு சொன்னா, நம்ம நியத்து செய்யறது ஃபில் கல்வி, உள்ளத்தால செய்வோம். அதே போல பிஸ்மில்லா சொல்வது ஃபில் லிசான், அது என்னங்க? நம்முடைய நாவின் மூலமாக நாம் சொல்வோம். இப்போ இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன? ஐ யபுதஅ அல் முக்தஸிலு பியதைஹி, ஃபர்ஸ்ட் இந்த குளிக்கக்கூடியவர் தன்னுடைய கைகளை கொண்டு ஆரம்பிப்பார். அப்படின்னா என்ன? மணிக்கட்டு வரை முதல்ல என்ன செய்யறதுங்க? கழுவிக்கொள்வது சுன்னத்தாக இருக்கு. அடுத்து 4வது சுன்னத்து பாருங்க, ஐ யஸீலல் அதா வன் நஜாசத இன் கானத் அலா பதனிஹி, தன்னுடைய உடல்ல ஏதாவது நஜீஸோ அல்லது அசுத்தமோ ஒட்டி இருந்தால் அதை முதல்ல நம்ம என்ன செய்யறது? கழுவிக்கொள்வது. அதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்கு. அடுத்து 5வது ஒரு சுன்னத்து என்ன? கஸுலுல் ஃபர்ஜி இன்லம் யகுன் பிஹின் நஜாசா, முதல்ல நம்ம விளங்கிக்கணும், நம்முடைய மறைவிடத்தை நாம கழுவிக்கொள்வது. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஒருத்தர் குளிப்பு கடமையாகி ஒருத்தர் குளிக்கிறாருன்னு சொன்னா முதல்ல என்ன செய்யறதுங்க? நம்முடைய அந்த மறைவிடத்தை நாம் கழுவிக்கொள்வது. அந்த மறைவிடத்துல அசுத்தம் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம கழுவிக்கொள்வது சுன்னத் என்பதாக கிதாபுகளிலே தெளிவாக எழுதுவார்கள். ஏன் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படித்தான் செய்துள்ளார்கள். இதா இக்தஸல மினல் ஜனாபதி ஃபயக்ஸிலு யதை,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குளிப்பு கடமையான குளியலை குளிக்கும் போது முதல்ல 2 கைகளை கழுவிக்கொள்வார்கள். அதற்கு பிறகு சும்ம யுஃப்ரிகு பி யமீனிஹி அலா ஷிமாலிஹி, என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வலது கையால் இடது கையில் தண்ணீரை ஊற்றி ஃபயக்ஸிலு ஃபர்ஜஹு, தன்னுடைய அந்த மர்மஸ்தானத்தை கழுவுவார்கள். இது ஆகிரில் ஹதீஸ். அந்த ஹதீஸ் நீளமானது, நமக்கு இது வரைக்கும் தான் விஷயம். அப்ப நாம என்ன செய்யணும், நம்முடைய அந்த மறைவிடத்தை நாம் கழுவிக்கொள்வதும் சுன்னத்தாக இருக்கு. அடுத்து 6வது ஒரு சுன்னத்து என்ன, ஐ யதவத்த வுதுஅன் லிஸ்ஸலா, தொழுகைக்காக நாம எப்படி ஒது செய்வோமோ அதே போல இந்த குளிப்பதற்கு முன்பு நாம் ஒது செய்து கொள்வதும் சுன்னத்தாக இருக்கு. இப்ப எப்படி நம்ம ஒது செய்யும் போது 3 முறை கழுவுவோம், அதே போல இதுலயும் கழுவணும். இருந்தாலும் ஒரு விஷயம், நம்ம ஒதுல சொன்னோம் தலைக்கு ஒரு முறை மசாஜ் செய்தால் போதும். என்னங்க, அந்த ஒரே தண்ணீரை எடுத்து நம்ம மசாஜ் செஞ்சா போதும். ஆனா இந்த குளியலை என்ன சொல்றாங்க, 3 முறை தலைக்கு மசாஜ் செய்யறது சுன்னத்தாக இருக்கிறது. அடுத்து நம்ம காலை கழுவுவது மட்டும் கடைசியா நம்ம கழுவிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா இப்போ நம்ம எப்படியும் நம்ம கால் கழுவிதான் ஆகணும். ஏன்னு சொன்னா இப்போ நம்ம குளிக்கிறோம், அந்த தண்ணீர்லாம் ஒரு இடத்துல தேங்கி நிற்கும், எப்படியும் நம்ம காலில் தான் படும். அது ஒரு அசுத்தமான தண்ணி தான். அதனால நம்ம ஒரே அடியா நீங்க அந்த மசாஜ் செய்யற வரைக்கும் ஒது செஞ்சுட்டு கடைசியா காலை கழுவுவதை நீங்கள் பிற்படுத்திக் கொள்ளுங்கள். அது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது என்பதாக ஹதீஸ்ல நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இது 6வது ஒரு சுன்னத்து. அடுத்து 7வது ஒரு சுன்னத்து என்ன, இப்போ ஜாயிண்டேஜ் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது நம்முடைய அந்த அக்குள் பகுதி அல்லது நம்முடைய அந்த காலுடைய முட்டியின் அந்த பிற்பகுதி, இது போல பகுதிகளை நல்ல முறையிலே நம்ம தேய்த்து கழுவுவதும் சுன்னத்தாக இருக்கு. அடுத்து 8வது ஒரு சுன்னத்து என்னங்க, அதாவது உசூலு ஷஅர், இப்போ முடிகள் இருக்கக்கூடிய பகுதிகளுடைய அந்த அடிப்பகுதி வரை நல்ல முறையில் கோதி கழுவுவதும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அடுத்து 9வது ஒரு சுன்னத்து என்ன, 9வது ஒரு சுன்னத்து, அதாவது நாம நம்முடைய உடலில் யுஃப்ரிது, நம்முடைய உடல்ல அதாவது யுஃபீது, நம்முடைய உடலில் 3 முறை தண்ணீரை ஊற்றுவதும் சுன்னத்தாக இருக்கு. பொதுவாக தண்ணீரை ஊற்றி குளிப்பது அது ஒரு சுன்னத்தான விஷயம் தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதான் பிரியப்படுவாங்க. இப்போ இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் எப்படி இருக்கு, இன்னைக்கு பெரும்பாலும் நம்முடைய வீடுகளில் ஷவர் இருக்கு, நம்ம ஊற்றி அந்த குளிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு பெரும்பாலும் இல்லை. இப்போ ஷவர்ல போய் நின்று அப்படியே குளிச்சுட்டு வந்துடுறோம், அல்லது ஏதாச்சும் ஒரு ஆற்றிலேயோ அல்லது ஒரு கடலிலேயோ அல்லது ஒரு ஸ்விம்மிங் பூல்லு, இது போல நம்ம இடங்களை நாம குளித்தாலும் அதுவும் என்னங்க, அசுத்தத்திலிருந்து சுத்தத்தின் பக்கம் கொண்டு வரக்கூடிய விஷயம்தான். இருந்தாலும் நாம தண்ணீரை ஊற்றி குளிப்பது சுன்னத்தான காரியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது ஒரு 9வது சுன்னத்தான விஷயம். அடுத்து 10வது ஒரு சுன்னத்தான விஷயம் என்னன்னு சொன்னா, முதல்ல நம்முடைய தலையிலிருந்து ஆரம்பிப்பது. ஃபர்ஸ்ட் தலையில ஊற்றிய பிறகு அதற்கு பிறகு சும்மத் தருஃபுல் ஐமன், நம்முடைய வலது புறத்தில் ஊற்றுவது. அடுத்து சும்ம தருஃபுல் யசார், அதாவது வலது புறத்தில் ஊற்றிய பிறகு இடது புறத்தில் என்ன செய்யறது, ஊற்றுவது. இப்படி தலையிலிருந்து ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் வலது பக்கம், அடுத்து இடது பக்கம், இப்படி நாம குளிக்கிறதும் என்னங்க, அது ஒரு சுன்னத்தான விஷயம். அடுத்து 11வது ஒரு சுன்னத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஐ யக்ரார சலாசன், அதாவது ஒவ்வொரு முறையும் நம்ம குளிக்கும் போது 3 முறை தக்கராறு செய்வது. இப்போ இப்படி ஒதுவில் நாம 3 முறை அதை செய்யறது சுன்னத்துன்னு சொன்னோமோ, அதே போல இந்த குளிப்புடைய விஷயத்திலேயும் 3 முறை நம்ம தண்ணீரை ஊற்றுவது, 3 முறை வலது பக்கம், 3 முறை இடது பக்கம், 3 முறை தேய்த்து கழுவுவது, இப்படி எல்லாமே 3 முறை சலாஸ் 3 முறை நம்ம செய்யறது அது ஒரு சுன்னத்தான காரியம். அடுத்து பாருங்க 12வது ஒரு சுன்னத்து என்ன அப்படின்னு சொன்னா, அத்தலக்கு ஃபில் மர்ரத்தில் ஊலா. இப்போ ஃபர்ஸ்ட் முறை நம்ம தண்ணீரை ஊற்றும் போது அந்த ஃபர்ஸ்ட் முறை தண்ணீரை ஊற்றிய பிறகு நம்ம தேய்த்து கழுவணும். அதற்கு பிறகு என்ன செய்யறது, சும்மா யசுபுல்மா அல பதனி, அதற்கு பிறகு தன்னுடைய உடல்ல தண்ணீரை ஊற்றுவது. இப்போ ஃபர்ஸ்ட் முறை நம்ம தண்ணீரை ஊற்றிய உடனே அப்படியே தண்ணீரை ஊற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் முறை ஊற்றிட்டோமா, நம்முடைய உடல் முழுக்க என்ன செய்யறது, அது ஒரு சோப்பு போடுறதோ ஒரு ஷாம்பு போடுறதோ நம்ம எப்படி தேய்த்து கழுவணுமோ அப்படி தேய்த்து கழுவிய பிறகு அதற்கு பிறகு நம்ம தண்ணீரை முழுமையாக ஊற்றுவது. இதுவும் ஒரு சுன்னத்தான காரியம். இப்போ இதில் ஒரு மசாயில் பாருங்க, இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலை இவர்கள்ட்ட இந்த விஷயத்தை நம்ம ஒரு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு போதுமானது. இப்போ நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் தேய்த்து கழுவிய பிறகு தண்ணீரை ஊற்றுவது சுன்னத்து. அந்த இமாம்கிட்ட என்ன சொன்னா, தேய்த்து கழுவிய பிறகு தான் தண்ணீரை ஊற்ற வேண்டும். அது அவர்கள் வாஜிபுன்றாங்க, அவசியம்ன்றாங்க. கண்டிப்பா நீங்க முதல்ல தேய்த்து கழுவணும், அதற்கு பிறகு தான் தண்ணீரை ஊற்றணும். நாம என்ன சொல்றோம், இது சுன்னத்து தாங்க, இது வாஜிபெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி இமாம்களுக்கு மத்தியில சில ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதை நம்ம தெரிந்து கொண்டால் அது ரொம்ப ஒரு சிறந்த விஷயம். அடுத்து 13வது ஒரு சுன்னத்து பாருங்க, அதாவது அல் முவாலாத், தொடர்ச்சியாக செய்வது. அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இடையில பாதி குளிச்சுக்கிட்டு திரும்ப ஏதாச்சும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அல்லது யாட்டாச்சும் பேசிக்கிட்டு அப்படி செய்யாம தொடர்ச்சியாக கொஞ்சம் டக்கு டக்குன்னு என்ன செய்யறது, நம்ம குளித்து கொள்வதும் சுன்னத்தான காரியமாக இருக்கு. அடுத்து 14வது கடைசி ஒரு சுன்னத்தான விஷயம் என்னன்னு சொன்னா, இது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நகுது ஷாரி, அதாவது தன்னுடைய முடியை அவிழ்த்துவது. இப்போ ஒது செய்யும் பொழுது பெண்கள் ஏதாவது முடிகளை அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு கொண்டை போட்டுக்கொண்டோ அல்லது முடிகளை
முடிகளை என்ன செய்கிறாங்க, இந்த சீப்பினால் அதை சீவிக்கொண்டோ இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை. எப்போனா ஒது செய்யும் போது முடிகளை பெண்கள் அவிழ்த்தாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒது செய்யும் பொழுது பெண்கள் முடிகளை அவிழ்த்தி கொள்வது சுன்னத்து. அது கட்டாயம்னு ஒன்றும் இல்லைங்க. பெண்கள் ஒது செய்யும் பொழுது முடிகளை திறந்து கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. ஆனால் இது குளிப்பு கடமையான ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்ன செய்யறதுங்க? இப்போ பெண்கள் பொதுவாக சும்மா ஒரு சாதாரணமான ஒரு நேரத்திலையும் குளிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் முடிகளை கட்டியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ குளிப்பு கடமையான சமயத்தில் பெண்கள் அந்த கொண்டை போட்டு இருந்தாலும் முடிகளை அவிழ்த்தி கொள்வது ஃபரது, அது கட்டாயம். நம்ம ஏன்னு சொன்னால் அது பேசிக்கான விஷயத்திலே நம்ம சொல்லியிருக்கிறோம். குளிப்பு கடமையாக இருந்தால் உடல் முழுக்க தண்ணீரை ஊற்ற வேண்டும். எந்த அளவுக்கு? ஒரு முடி அளவு கூட காய்ந்ததாக இருக்கக்கூடாது. இது கட்டாயமான ஒரு விஷயம். அதனால தான் சொல்கிறாங்க, ஒதுவுடைய சமயத்தில் அல்லது பொதுவான சமயத்தில் நீங்கள் அப்படி செஞ்சால் பிரச்சனை இல்லை. இப்போ குளிப்பு கடமையான சமயத்திலேயும் நீங்கள் முடிகளை அதை வாரிக்கொண்டோ அல்லது கொண்டைகளை போட்டுக்கொண்டோ இருந்தால் அப்போ என்ன இல்லை, அந்த குளிப்பு நிறைவேறாது. அதனால் குளிப்பு கடமையான அந்த நபராக நீங்கள் இருந்தால், பெண்களாக இருந்தால், அந்த சமயத்திலே முடிகளை அவிழ்த்தி கொள்வது அது கட்டாயம், ஃபரது என்பதாக நமக்கு கிதாபுகளிலே சொல்லி காண்பிக்கிறார்கள். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடியோவின் மூலமாக குளிப்புடைய சுன்னத்தான காரியங்கள் 14 என்பதாக நாம் பார்த்து விட்டோம். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முக்கியமான விஷயம், அல்ஹம்துலில்லாஹ், நாம் ஒவ்வொரு நாளும் சட்டங்களை தெரிந்து கொள்கின்றோம். இது சாதாரணமாக நம்ம சும்மா ஒரு காதால கேட்டோம் அப்படியே போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் முடிந்த அளவுக்கு ஒன்று மனனம் செய்து கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லுவாங்க, மன் கதப கர்ர, ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் எழுதி கொண்டால் அந்த விஷயம் தரிப்பாடாக இருக்கும். இல்லைன்னா ஒமன் ஹஃபீத ஃபர்ர, சும்மா நீங்கள் மனனம் செஞ்சுக்கிறீங்களா, அது கண்டிப்பாக ஒரு நாள் மறந்து போய்விடும், விரண்டு ஓடிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயம் மட்டும் அல்லங்க, நம்ம எந்த ஒரு ஹதீஸை வெளியே கேட்டாலும், ஏதாச்சும் பயான்களை கேட்டாலும், அந்த விஷயங்களை நாம் எழுதி வைத்துக் கொள்வது இருக்கே, அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் அந்த எழுதி வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பிற்காலத்தில் பின்னாடி வரக்கூடிய காலத்தில் உடனே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா, உடனே அந்த விஷயத்தை எடுத்து பார்த்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்போவே நான் அப்போ என்ன செஞ்சேன், சிரமப்பட்டேன், ஆனால் இப்போ எனக்கு அல்லாஹ் இவ்வளவு ஃபாய்தாக்களை இவ்வளவு பிரயோஜனங்களை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி நாம் அப்போ யோசிக்கலாம். அதனால் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் சோர்வடையாமல் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது இது நம்முடைய கடமை. இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள், ஷரியத்துகள் அறிந்து புரிந்து செயல்படுவது தான் அல்லாஹுக்கு மிக ஏற்றமானது. அது கபூல் ஆகுவதற்கு மிக சிறந்த ஒரு வழி. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை நாம் புரிந்து அறிந்து நம்முடைய அமல்களிலேயும் நாம் கொண்டு வர வேண்டும். அப்படி நம்ம அதோடு செயல்பட்டால் தான் அல்லாஹு தாலா நம்முடைய அமல்களை கபூல் செய்வான், தொழுகைகளை கபூல் செய்வான், குர்ஆன் ஓதக்கூடிய அந்த நன்மைகளையும் அல்லாஹு தாலா நமக்கு அதிகப்படுத்துவான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் பேசிக்கான விஷயம். ஒதுவுடைய சட்டமாக இருக்கட்டும், குளிப்புடைய சட்டமாக இருக்கட்டும், எல்லாமே பேசிக்கான விஷயங்கள். நாமும் கேட்டு மற்றவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து விடுங்கள். மற்றவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய வீட்டு பெண்மணிகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கேட்ட விஷயங்களின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உள்ள அந்த வீடியோவில் குளிப்பு 3 வகையாக நாம் பிரிக்கலாம். இப்போ நம்ம ஒது எப்படி 3 வகையாக பிரித்தோமோ, அதாவது ஒது எப்பொழுது செய்கிறது, ஃபரதுன்னு பார்த்தோம், வாஜிபுன்னு பார்த்தோம், முஸ்தஹபுன்னு பார்த்தோம். அதே போல தாங்க இந்த குளிப்புடைய விஷயத்திலையும் நாளைக்கு குளிப்பு எப்பொழுது ஃபரதாக ஆகும், எப்பொழுது சுன்னத்தாக ஆகும், எப்பொழுது முஸ்தஹப்பாக ஆகும் என்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் கண்டினியூவாக பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.